الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الصفا والمروة من شعائر الله، فمن حج البيت أو اعتمر فلا جناح عليه أن يطوف بهما، ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் நல்வாக்கியங்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை பல்வேறு சிறப்பம்சங்களை கொடுத்து பல்வேறு சிறப்புகளை பெற்ற எல்லா விதமான கைது பரக்காத்துகள் கொடுக்கப்பட்ட உம்மத்தினுடைய ஷரியத், உம்மத்தினுடைய மார்க்கம் மிக அழகானது, மிகவும் லேசானது. அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தீனு யுஸ்ருன், தீன் இலகுவானது என்று சொன்னதை போல் அத்தீனு ஜமாலுன், இந்த தீன் அழகானது. அத்தீனு தய்யிபுன், இந்த மார்க்கம் பரிசுத்தமானது, மகிழ்ச்சியானது, லேசானது. வாழ்வியலின் வாழ்வாதாரத்தை இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் பின்பற்றுபவர்களுக்கு இந்த தீன் வெற்றி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. இதுதான் இந்த மார்க்கத்தினுடைய பெரும் பேரு. அதுபோன்று இந்த மார்க்கம் 5 விதமான தூண்களுக்கு மத்தியில் அமைக்கப்பட்டுள்ளது. புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், 5 தூண்களுக்கு மத்தியில் இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் நிலைநாட்டி இருக்கிறார். அஷ்ஹாதா, முதலாவது நாம் எல்லாம் முஸ்லிம்கள் என்று சொன்னதற்கான அடையாளம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய இறைவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை விட தவிர யாரும் இல்லை. அவனுடைய தூதர் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது நமக்கு தெரியும். ஆக முதலாவது கடமை கலிமா சொல்வது, ஷஹாதத் சொல்வது. நாம் எல்லாம் முஸ்லிம்களான நம்முடைய பெற்றோர்களினுடைய வயிற்றில் கருவறையில் உருவானதின் காரணமாக நாம் எல்லாம் முஸ்லிம் என்று சொல்லுகின்றோமே. உண்மையில் முஸ்லிம், உண்மையில் முஃமின் யார் என்றால் பி கலிமத்தி தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மன ஓர்மையோடு ஒரு மனதோடு யார் சொல்வார்களோ அவர்கள்தான் உண்மையான முஸ்லிம்கள். இரண்டாவது தூண் தொழுகை. லா ஸலாத்த லா ஈமான லிமன் லா ஸலாத்த லஹு,
யாருக்கு தொழுகை இல்லையோ அவர்களுக்கு ஈமான் இல்லை என்றார்கள் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்கு அல்லாஹ் ரசூலால் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஷரியத்தினுடைய கட்டமைப்பில் 5 தூண்களினுடைய 2வது தூண் தொழுகை, 3வது நோன்பு. சியாமு ஷஹரி ரமலான், நோன்பு மாதத்தில் நாம் நோக்கின்ற நோன்பு, பெருநாள் ரமலானில் நான் வைக்கின்ற நோன்பு, இது இஸ்லாத்தினுடைய ஷரியத்தின் 5 தூண்களில் 3வது தூண். 4வது ஜகாத். வஆத்துல் யதாமா, உங்களுடைய பணத்திலிருந்து ஏழைகளுக்கும் யதீம்களுக்கும் இயலாதவர்களுக்கும் கொடுத்துதவுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன ஜகாத் இந்த மார்க்கத்தினுடைய 5வது மிகப்பெரிய தூண். 5வது வஅத்திமுல் ஹஜ், ஹஜ் செய்வது இந்த மார்க்கத்தினுடைய 5வது தூண். நாம் விளங்க வேண்டும், இந்த 5 தூண்களில் முதலும் கடைசியும் ரொம்ப முக்கியமானது. முதல் இல்லை என்றால் அவர் முஸ்லிம் இல்லை, அவர் முஃமின் இல்லை, அவர் என்ன பாயின்னு சொல்ல முடியாது. தொழுகை இல்லை, அவரை பார்த்து நம்ம முஸ்லிம் சொல்லுவோம். ஒருத்தர் நோன்பே வைக்கல, அவரை பார்த்து முஸ்லிம் சொல்லுவோம். ஒருத்தர் ஜகாத்து கொடுக்கல, அவரை பார்த்து முஸ்லிம்னு சொல்லுவோம். வேற சொல்றதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. ஒருத்தர் தொழுகல, அவரை பார்த்து இவன் காஃபிர், அனுமதி இருக்கு இஸ்லாத்துல? கிடையாது. ஒருத்தர் நோன்பு வைக்கல, இவரை பார்த்து காஃபிர், அனுமதி இருக்கா சொல்றதுக்கு? கிடையாது. ஆனா ஒரு காஃபிரை பார்த்து கூட நேரடியாக நீ காஃபிர் என்று சொல்லக்கூடாது. இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்ற மிகப்பெரிய மத நல்லிணக்கணம் சார்ந்த ஒரு பாடம். ஜகாத்து கொடுக்கல, அவரும் முஸ்லிம். ஹஜ் செய்யல, அவரும் முஸ்லிம். கலிமா சொன்னால் மாத்திரம் அவர் முஸ்லிம் ஆகி விடுவார். 5 தூண்களில் மிக முக்கியமான தூண் என்றால் அவர் கலிமத்து ஷஹாதா, கலிமா சொன்னால் மட்டும்தான் அவர் முஸ்லிமாக இருப்பார். ஒரு முஸ்லிம் எப்படி முஃமினாக வேண்டும்? தொழ வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும். இந்த 4ஐயும் நிறைவேற்றினா மட்டும்தான் அவருடைய பெயர் முஃமின் என்று நாம் சொல்லுவோம். மல் ஃபர்கு பைனல் முஸ்லிமி வல் முஃமின், ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு மூமினுக்கும் என்ன ஃபரக், என்ன மாறுபாடு, என்ன டிஃபரண்ட்? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னாரோ ஃபஹுவ முஸ்லிமுன், அவர் முஸ்லிம். வமன் அமில, யார் அந்த ஈமானை அமல் செய்வாரோ ஃபஹுவ முஃமின், அவர்தான் முஃமின். அப்போ ஒருத்தர் தொழணும், நோன்பு வைக்கணும், ஜகாத்து கொடுக்கணும், ஹஜ் செய்யணும். இந்த 4ஐயும் ஷஹாதத்தோடு சேர்த்து செஞ்சு அவர் முஃமின். இந்த 4ஐயும் செய்யல, ஷஹாதத்தை மட்டும் ஒருத்தர் சொன்னாருன்னா அவர் பேர் முஸ்லிம். ஈமானே இல்லை, ஒருத்தர் தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, ஜகாத்து கொடுக்கிறாரு, ஹஜ் செய்யறாரு, அவருக்கு பேர் முஸ்லிமா? அவருக்கு பேர் முஃமினா? கிடையாது. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் பிகல்பிஹி, மனதால் யார் கலிமா சொன்னார்களோ அவர்கள் மட்டும்தான் முஸ்லிம். வஅமில சாலிஹா, அந்த கலிமாவுக்கு பிறகுதான் அவர் நல்லமல் செய்தார், தொழுதார், நோன்பு நோற்றார் என்றால் அவரை பார்த்து நாம் முஃமின் என்று சொல்லுவோம். எப்படி ஆரம்பமான ஷஹாதத்துல்லாஹ் வ ஷஹாதத்துர் ரசூல், கலிமா சொல்வது எவ்வளவு முக்கியமோ, ஒரு வாழ்க்கையினுடைய பெண்டிங் எல்லாம் முடிஞ்சு வாழ்க்கையினுடைய எண்டிங்ல நம்ம போகும்போது வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி நமக்கு கலிமா அவசியமோ, ஒரு மௌத்தின் போது ஒருத்தர் எப்படி கலிமா சொல்வது அவருக்கான அடுத்த வாழ்க்கைக்கான ஒரு என்ட்ரியோ, மௌத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா ஒரு முஸ்லிம் கிடையாது. ஒரு முஸ்லிம் மௌத்தாகும் போது கலிமா சொல்ல வேண்டும். சொன்னால் மட்டும்தான் கபர் வாழ்க்கை வெற்றி, சொன்னால் மட்டும்தான் சுவனத்திற்குள் என்ட்ரி என்றெல்லாம் கலிமாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. அடுத்து தொழுக, நோன்பு, ஜகாத்து எல்லாம் கொடுத்துட்டோம். ஈமான் கம்ப்ளீட் ஆச்சா? கிடையாது. ஒரு நபர் ஈமான் சொல்லி அங்கிருந்து டிராவல் பண்ணி ஜகாத்து கொடுக்கிற அளவுக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்துட்டான்னா அவருடைய ஈமான் எப்ப கம்ப்ளீட் ஆகும்னா, அவர் ஹஜ் செஞ்சாதவர் கம்ப்ளீட் ஆகாது. ஹஜ் செஞ்சால் மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகும். அப்ப ஹஜ் என்பது ஒரு ஈமானியத்தினுடைய கம்ப்ளீஷன், ஒரு ஈமான் முழுமையாக அடைவதற்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஒருவர் ஹஜ் செய்து விட்டாரா அவர் தன்னை சொல்லிக் கொள்ளலாம், நான் ஈமானில் முழுமை பெற்றவன்,
ஆனா காமிலுல் ஈமான், எப்படி காமியுல் ஹயா உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு நாயகம் பெயர் சூட்டினார்களோ, யார் ஹஜ் செய்வார்களோ, யார் ஹஜ்ஜே மபரூரை ஹஜ்ஜே மக்பூலை முடித்து விட்டார்களோ, அவர் சொல்லிக் கொள்ளலாம், நான் ஈமானில் பரிபூர்ண தன்மை பெற்றவர். ஹஜ்ஜினுடைய பாக்கியம் எல்லாருக்கும் நசீபாக்குவது கிடையாது. எல்லா அமலையும் அல்லாஹ் அமல் தான் சொல்லுவான். ஆனா ஹஜ்ஜு மட்டும், ஹஜ்ஜு பயணத்தை மட்டும் ஒரு விதமான காதல் கலந்த பயணம். ஆஷிகுல் அமாலி ஹஜ்ஜுன், அமல்கள்ல அல்லாஹ்வுக்கு ஆக பிடித்தமான அமல். எப்படி எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு பேரு, ஹபீபுல்லா அப்படின்னு என்னுடைய காதலர் பெயர் சொல்லப்பட்டவங்க தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிமை பார்த்து ஹலீலுல்லான்னு சொன்னா அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கலீமுல்லா சொன்னா, ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு பட்டை பெயர்கள், நல்ல ஒரு தன்மை உள்ள ஒரு பெயர்களை அல்லாஹ் சூட்டி, இவர் கலீலுல்லா இப்ராஹிம், இவர் கலீமுல்லா மூசா, இவர் தான் ஹபீபுல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு தன்னுடைய ஆக பெரிய வார்த்தை என்னன்னா காதல். ஹபீபுல்லா, அல்லாஹ்வுடைய நேசர் யாருன்னா நமது நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது போல எல்லாம் அமல்கள் இருக்க, ஆஷிக்குல் அமால், இந்த வாழ்க்கையினுடைய ஆக பெரிய எனக்கு மிக பிரியமான அமல் என்றால் அல் ஹஜ்ஜு லில்லாஹ், எனக்காக நீ என் காபத்துல்லாவை தரிசிக்கிறாயா, நீ எனக்காக ஹஜ் செய்கிறாயா, நீ எனக்காக உன் குடும்பத்தோடு என் நாயகம் வாழ்ந்த மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நீ வருகை தருகிறாயா, அந்த அமல் தான் ஆஷிக்குல் அமால், அமல்களினுடைய காதலர். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு பிடிச்ச ஷஹாதத்து, அல்லாஹ் 5 நேரம் தொழ சொன்ன தொழுகை, இதுவெல்லாம் கம்ப்ளீட்டட் எங்க இருக்குதுன்னா, அல்லாஹ் வசதியை கொடுத்தால் அவர் ஹஜ் செய்ய வேண்டும். ஒரு நபருக்கு அல்லாஹ் நிறைய வசதியை கொடுத்துட்டான், அவர் ஹஜ் செய்யணும் மனசு தோணலைன்னா ஜட்ஜ்மெண்ட் அவர் சொல்லிக்கலாம், நான் ஈமான்ல ரொம்ப பலகீனமா இருக்கிறேன். யாருக்கு பரிபூர்ணமான ஈமானுடைய டேஸ்ட் கிடைக்குமோ, ஈமானுக்கான அடையாளங்கள்ல ஒன்று ஐயந்துரல் காபத்தல்லா, அல்லாஹ்வினுடைய காபாவை எப்படியாவது நான் தரிசிக்க வேண்டும் என்ற நியத்து ஒரு மனுஷனுக்குள்ள இல்லைன்னா அவர் ஈமான் இல்லைன்னு அர்த்தம். அவர் ஏழையா, பணக்காரரா, வசதியானவரா, பிச்சைக்காரரா என்றெல்லாம் கிடையாது. வல்லாஹு கனியும் வஅன்தும் ஃபுகரா, இந்த உலகத்தை எப்படிப்பட்ட கோடீஸ்வரரா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய பார்வையில் எல்லாம் சமம். வஅன்தும் ஃபுகரா, நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை, நீங்களாம் யாசகர்கள், நீங்களாம் பிச்சைக்காரங்க, நான் மட்டும்தான் பணக்காரன் என்று இருக்க, இன்று வாழுகின்ற எந்த சமுதாயம், எந்த இனத்தை, எந்த மாறுபாடு இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிமாக ஆகிவிட்டால் அவருடைய மனதில் நான் ஹஜ் செய்ய வேண்டும், அவருடைய மனதில் நான் உம்ரா செய்ய வேண்டும், நான் காபத்துல்லாவை பார்க்க வேண்டும், நான் ரவுலாவுக்கு பக்கத்தில் அமர்ந்து நாயகத்திற்கு சலாம் சொல்ல வேண்டும், ஸலவாத்து ஓதி எத்தி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கல்புல இல்லைன்னா லா ஈமான் ஃபீ கல்பிஹி, அந்த கல்புல ஈமான் செத்து போச்சுன்னாங்க. ஈமான் செத்து போச்சு. அப்ப வசதி வந்த பிறகு ஹஜ்ஜிக்கான ஏற்பாடு செய்யலாம் என்பதல்ல ஈமான். நான் ஹஜ்ஜிக்காக வேண்டி எல்லா விதமான முயற்சி செய்வேன். அல் ஜிஹாது இந்தல்லா, நான் வெறும் முயற்சி செய்பவன் தான். ஒல் ஹாத்திமு இந்தல்லா, நிறைவேற்றுபவன் அல்லாஹ். நான் ஹஜ்ஜி செய்யணும் நினைக்க மட்டும் தான் செய்வேன். நான் ஹஜ்ஜி செய்யணும் முயற்சிப்பேன். ஏன்னா ஹஜ்ஜிக்கு யார் கொண்டு போவான்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த காபத்துல்லாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிடுவான். வசதி இல்லையா, அதற்கான முயற்சிகளை செய்யணும், துவாவும் செய்யணும், முயற்சியும் செய்யணும். எல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து வாங்கிப்பேன் என்பது அறிவாளித்தனத்துக்கான அடையாளம் கிடையாது. எந்த வழிகளை, எந்த கைட்னஸ் ரசூலின் மூலமாக அல்லாஹ் கொடுத்தாலோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்துக்கு எடுத்துரைத்தார்களோ, அந்த முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அல் ஜிஹாது இந்தனா, போக வேண்டும் என்று நாம் முயற்சி செய்தால் வல் ஹாத்திமு இந்தல்லாஹ், அந்த காபத்துல்லாஹ்வுல கொண்டு போய் அல்லாஹ் நிப்பாட்டிடுவான். முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? யாரா இருந்தாலும், எனக்கு வசதியே இல்லை, அடுத்த வேளை உணவுக்கே நான் வெளியே போனாதான் சாப்பாடு என்று இருந்தாலும் கூட ஆசைகள் பெருசாக இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் கபூல் செய்வான்.
அல்லாஹ் கபூல் செய்வான். எனவே நிய்யத்தை ஆழமா வைக்கணும். ரப்பே, உன்னுடைய படைப்பு, உன்னுடைய நாட்டத்தால என்ன நீ படைச்சிட்ட, என் மௌத்த களிமா இல்லாம எப்படி தராதன்னு நம்ம கேட்போமோ, என் மௌத்த நான் காபத்துல்லாவை பார்க்காம எனக்கு நீ கொடுத்துறாத. நீ மௌத்த கொடுன்னு ஆசைப்படுறியா, எனக்கு ஹஜ்ஜுக்கு அனுப்பி வை. என் ரூஹ நீ வாங்கணுமா, சுஜூதுடைய நிலையில வாங்கிக்கோ. அப்ப ஹஜ்ஜிக்கு போக வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும், காபத்துல்லாவை தரிசிக்க வேண்டும், நபியுடைய ரவுதாவை ஜியாரத்து செய்ய வேண்டும் என்றெல்லாம் மனிதனுடைய ஆசைகள் ஈமானுக்கான அடையாளம் என்று சொன்னார்கள். இதெல்லாம் காணாம போச்சு. ஒரு பணத்தை சேகரிக்கும் போது என்ன நியத்துன்னா, பிள்ளைங்களை எப்படியாவது கட்டி கொடுத்துடணும், பிள்ளைங்களுக்கு சண்டை போடாத மாதிரி எல்லா சொத்தையும் பிரித்து கொடுத்துடணும், 4 பிள்ளைய பற்றி 4 பிள்ளைக்கு இப்பயே பிரித்து கொடுத்துடணும், மௌத்த ஹயாத்துக்கு பிறகு சண்டை போட்டுப்பாங்க. எல்லாம் நியத்தும் சரிதான். அதற்கு முன்னால் அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த வசதி வாய்ப்புகளை வைத்து ஹஜ்ஜுடைய கடமை நான் முடிப்பேன். இஸ்லாத்தினுடைய கடமை எப்படி? 5 கடமைகளில் இத்துமாமுல் அமால், ஒரு அமல்களினுடைய கம்ப்ளீஷன், ஒரு அமலினுடைய முடிவை நிர்ணயிக்கின்ற ஹஜ்ஜை என் வாழ்க்கையை நான் முடிப்பதற்காக வேண்டி என் பொருளாதாரத்தை சேர்த்து வைப்பேன், அந்த பொருளாதாரத்திற்கு முயற்சி செய்வேன் என்று நினைப்பதுதான் உண்மையான ஈமான். ஒரு விஷயத்தை அறிஞர்கள் எழுதுறாங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு பணமெல்லாம் இருக்குது, ஆனா உள்ள ஒரு நியத்து, இந்த பணத்தை வச்சு எப்படியாவது பிள்ளைகளை கட்டி கொடுத்துடலாம், ஒரு 4 வீடை வாங்கி போட்டுடலாம், கடைசி காலத்துல ஹஜ்ஜி செஞ்சுக்கலாம் என்ற கான்செப்ட் அறவே தவறானது. நிறைய பேருடைய வாழ்க்கை ஹஜ்ஜினா என்ன, கடைசி தள்ளாத வயசுல காபத்துல்லாவை போய் பார்த்துட்டு வரவதுதான் ஹஜ்ஜு கிடையாது. நான் 40 வயசு தாண்டின பிறகு செய்வதுதான் ஹஜ்ஜி கிடையாது. நான் 40ஐயும் தாண்டி இயலாத போது என் பெற்றவர்கள், பிள்ளைகள் எல்லாரையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நான் காபத்துல்லாவை போய் பார்த்து வருவதுதான் ஹஜ்ஜி இல்ல. உண்மையில ஹஜ்ஜி என்ன? அல் ஹஜ்ஜு லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நான் செய்கின்ற அமல், அல்லாஹ்வுக்காக நான் செய்கின்ற தவாஃப், அல்லாஹ்வுக்காக நான் போகின்ற அரஃபா, நான் போகின்ற முஸ்தலிஃபா, நான் போகின்ற மதீனா, இதுதான் ஹஜ்ஜி. எல்லாம் கம்ப்ளீட்டடா செட்டில்மெண்ட் ஆன பிறகு நான் ஹஜ்ஜிக்கு போவேன் நினைக்கிறவங்க அடுத்த ஒரு பாயிண்ட் நினைக்கணும், எப்பனாலும் மவுத்து வரும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், எப்ப வேணாலும் மவுத்து வரும், எந்த நேரத்தில்னாலும் வரும். வமா தத்ரி நஃப்ஸும் பி ஐயி அர்தின் தமூத், எந்த இடத்துல மௌத்தா போகணும் கூட நம்ப தெரியாது, எந்த நேரத்துல மௌத்தா போகணும் தெரியாது. அப்படி கேரண்டி இல்லாத லைஃபையா செட்டில்மெண்ட் பண்ணிட்டு ஹஜ்ஜிக்கு போலாம் நீங்க நினைக்கிறீங்க? எல்லாம் சொல்ற வார்த்தை, ரசூல் சொல்லுகின்ற கட்டமைப்பு, ரசூலினுடைய வார்த்தை. எந்த விஷயத்திற்காக ஹஜ்ஜை நீங்கள் தள்ளி போடுகிறீர்களோ அந்த விஷயத்தை அல்லாஹ் தள்ளி போடலாம். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். என் மகளுடைய நிக்காவுக்கு பிறகு நான் ஹஜ் செய்யறேன், நிக்காஹுவை காரணம் காட்டி ஹஜ்ஜை தாமதித்தால் அல்லாஹ் நிக்காஹுவை தாமதித்து விடுவார். என் லைஃப் செட்டில்மெண்ட்டுக்கு பிறகுதான் நான் ஹஜ் செய்வேன் என்று லைஃப் செட்டில்மெண்ட்காக வேண்டி ஹஜ்ஜை தள்ளி போட்டால் அல்லாஹ் லைஃப் செட்டில்மெண்ட்டையும் தள்ளி போட்டுடுவார். எந்த காரணமா எடுத்துக்கோ, உடல் ஆஃபியத்தும் பொருளாதாரம் இந்த 2ம் இருந்தால் ஹஜ் செய்ய வேண்டும். ஒருத்தருக்கு ரொம்ப தள்ளாத வயதுக்கு போயிட்டார், ஆஃபியத்து இல்ல, அல்லாஹ் பொருளாதார வசதியை கொடுத்திருக்கிறான், பிள்ளைங்களை கொண்டு ஹஜ் செய்யணும், அல்ல யாராவது ஒரு நபரை நமக்காக வேண்டி நியமித்து அவர்கள் மூலியமாவது ஹஜ் செய்து விட வேண்டும். ஏன்னா ஹஜ்ஜை பத்தி குர்ஆன்ல வருகின்ற வார்த்தை அல் இத்மாமு வல் இஹ்லாஸ். ஒரு அமலினுடைய பரிபூரண தன்மை எப்படி இருக்கணும்னா ஹஜ்ஜை கொண்டு இருக்கணும். அந்த ஹஜ் எப்படி இருக்கும்னா அல் இஹ்லாஸ், வெறுமன அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும். வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து எப்படி இருக்குன்னா, அன்று பிறந்த பாலகனை போன்று நம் வாழ்க்கை இருந்ததுன்னா நம்முடைய இருப்பிடம் சுவனத்தை அன்றி வேற எதையும் அல்லாஹ் ஆக்க மாட்டான். சுவனத்தை அல்லாஹ் கொடுத்துருவான், ரொம்ப சுலபமா கொடுத்துருவான். அந்த அன்று பிறந்த பாலகனை ஆக்குவது எது தெரியுமா? ஹஜ்ஜில் நாம் செய்கின்ற தவாஃப், ஹஜ்ஜிலே நாம் ஓடுகின்ற சஃபா மர்வாவுக்கு மத்தியில தொங்கோட்டம், சஃபா மர்வாவை தாண்டி அரஃபா, முஸ்தலிஃபா, மினா, இதுவெல்லாம் நம் பாவங்களை கழுகி அன்று பிறந்த பாலகனை போன்று நம்மை ஆக்குகிறது என்றால் அந்த ஹஜ்ஜை செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். யாருக்கு அல்லாஹ் நசீபை கொடுத்து விட்டானோ அதிகம் அதிகம் துவா செய்ய வேண்டும். ரப்பே, என் ஹஜ்ஜை நீ பரிபூர்ணமாக மக்பூலியத்தாக ஆக்கிவிடு.
எப்படியாவது நான் செய்கிற ஹஜ்ஜி அது முகஸ்துதிக்கோ எந்த நியத்துல நான் போனாலும் சரி, என்னுடைய ஹஜ்ஜை நீ பரிபூர்ணமா 100% பொருந்தி கொண்ட ஹஜ்ஜாக நீ ஆக்கி விடு. இந்த ஹஜ் உம்ரா செய்பவர்களுக்கான ஒரு ஆறுதல், ஒரு நல்ல நற்செய்தி சொல்லணும்னா, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாப் இஹ்யாவுல் உலூமுத்தீன்ல பதிவு செய்யறாங்க. அலி இப்னு முவஃபிக் என்ற ஒரு வலி, அல்லாஹ்வுடைய இறைநேசர், ஹஜ்ஜிக்கு போறாரு. அரஃபாவுக்கு போறதுக்கு முன்னாடி மினாவில் தங்கி இருக்கிறாரு. நைட்டு தூங்கும் பொழுது கனவுல 2 மலக்குமார்கள் தலைக்கு பக்கத்துல உட்கார்ந்து பேசிக்கிறாங்க. இவரு தூங்குறாரு, 2 மலக்குகள் தலைக்கு பக்கத்துல உட்கார்ந்து பேசிக்கிறாங்க. ஒரு மலக்கு கேள்வி கேட்கிறாரு, இந்த வருஷம் ஹஜ்ஜி செஞ்சவங்களுடைய எண்ணிக்கை என்ன? அவர் சொல்றாரு, 6 லட்சம் பேர் ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் 6 பேருடைய ஹஜ்ஜை மட்டும் தான் ஏத்துக்கிட்டான். 6 லட்சம் பேர் ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஹஜ்ஜே மக்பூலியத், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி எத்தனை பேருடையது? வேற 6 பேருடையது. சொன்ன உடனே இவர் ஏஞ்சிக்கிட்டாரு. அப்துல்லா பின் முவஃபிக் எழுந்துட்டாங்க. எழுந்த உடனே இவருடைய சிந்தனை என்ன ஆச்சுன்னா, 6 லட்சமா கிடையாது, அந்த 6 பேர்ல நான் இருக்கேனா? வெறும் 6 பேர் தான் ஒப்புக்கொள்ளப்பட்டது. அந்த 6 பேர்ல நான் இருக்கிறேன்னா, யா அல்லாஹ் என் ஹஜ்ஜு நீ பொருந்திக்கோ. நீ பொருந்தி கொள்ளாவிட்டால் என் ஹஜ்ஜே கிடையாது. நான் கஷ்டப்பட்டு வந்தேன் யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ் நான் சேர்த்து வச்ச என்னென்னமோ பண்ணி சிரமம் தாண்டி கஷ்டத்தை தாண்டி உன் தரிசனத்திற்காக வேண்டி உன்னுடைய காபத்துல்லா உன்னுடைய மக்கா மதீனாவை பார்ப்பதற்காக வேண்டி நான் ஹஜ்ஜி செய்ய வந்திருக்கிறேன். நீ ஒப்புக்கொள்ளனா என் ஹஜ்ஜே கிடையாது. நீ எப்படியாவது ஒப்புக்கொள்ளணும்னு மறுநாள் அரஃபாவுக்கு போய் துவா செய்யறாரு. இந்த பொதுவா துவா செய்கின்ற நேரங்களும் இடங்களும் ரொம்ப முக்கியமானதல்லவா? அரஃபால செய்கின்ற யாருடைய துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாம இருக்க மாட்டான். என்ன செஞ்சாலும் ஒப்புக்கொள்வான். அதிகமா தௌபா செய்யணும். ரப்பே, என் வாழ்க்கையில என் வாழ்வாதாரத்துல இத்தனை வருஷம் வாழ்க்கையில நான் என்னென்ன சின்ன தப்பு செஞ்சனோ பெரிய தப்பு செஞ்சனோ எல்லாத்தையும் எனக்கு மன்னிச்சிருன்னு அரஃபால அதிகமா தௌபா கேட்க வேண்டும். இந்த அப்துல்லா பின் முவஃபிக் போனாங்க. மினாவுல கண்ட துவாவை அரஃபாவுடைய மைதானத்துல ஒரு நாள் முழுக்க எவ்வளவு நேரம் அங்க இருந்தாங்களோ முழுக்க 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 தௌபா செய்யறாங்க. அடுத்த நாள் முஸ்தலிஃபாவுக்கு போனோம். போய் தூங்குறாங்க. நேத்து வந்த அதே மலைக்கு 2 பேர் தலைக்கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்க? பக்கத்துல இருக்கிறவரு சொல்றாரு, 6 லட்சம் பேர் வந்தாங்க. 6 பேருடைய ஹஜ்ஜை தவிர வேற யாருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்ளல சொல்லிட்டு மறுவார்த்தை சொன்னாரு. அந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட 6 பேருடைய ஹஜ்ஜை கொண்டு அல்லாஹ் 6 லட்சம் பேருடைய ஹஜ்ஜையும் ஒப்புக்கொள்ள வச்சுட்டான். 6 லட்சம் பேருடைய ஹஜ்ஜு மக்பூலியத். அப்பதான் அப்துல்லா பின் முவஃபிக் சொல்றாங்க, இந்த உம்மத்திற்கு இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போறவங்க எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அத்தனை லட்சம் பேர்ல ஒரே ஒரு வழி கூட வரமாட்டாங்க. ஒரே ஒரு இறைநேசர் குழுவா ஹஜ் செய்ய மாட்டாரு. அந்த ஒரு நபரை கொண்டு எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் அந்த ஹஜ் மக்பூலியத்தில் நாங்க அப்துல்லா பின் முவஃபிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யார் எழுதுறான்? பஹ்ருல் உலூம் கல்வி கடல் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க. அப்ப ஹஜ் செய்ய இருப்பவர்கள் அங்கு போகும்போது நினைக்க வேண்டும், அந்த ஒரு ஆளா நான் இருக்கக்கூடாதா? அந்த ஒரு ஆளா நான் இருக்கக்கூடாதா? இந்த போற கான்செப்ட்ல மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? நான் பாவியா இருக்கனே, என் ஹஜ்ஜ அல்லாஹ் ஏத்துப்பானா என்ற கான்செப்ட் யாருக்கும் வரக்கூடாது. என் ஹஜ்ஜ அல்லாஹ் ஏத்துப்பானா எனக்கே நம்பிக்கை இல்லைன்னா அல்லாஹ் எங்க ஏத்துப்பான்? என் ஹஜ்ஜ அல்லாஹ் ஏத்துப்பான். அந்த 70 லட்சமா இருக்கட்டும் 80 லட்சமா இருக்கட்டும், அந்த ஒரு நபரை கொண்டு அல்லாஹ் எல்லாருடைய ஹஜ்ஜையும் கபூலாக்குறானே, அந்த ஒரு நபரா நான் இருக்கணும்னு நினைச்சா அந்த எல்லாருடைய ஹஜ்ஜும் மக்பூலியத். அதற்கு காரணமாக அல்லாஹ் நம்ம ஆக்குவான். நியத்து வைப்போமா? போபவர்கள் இப்படி நியத்து வைக்க வேண்டும். போக தயாராக இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சின்ன ஒரு சில அமல்களை அதிகப்படுத்த வேண்டும். ஹஜ்ஜுடைய நசீப் நமக்கு வேணுமாம். அதற்காக வேண்டிய முயற்சிகள் அதிகமாக செய்வதை விட ஒரு சின்ன சின்ன சேமிப்புகளை ஹஜ்ஜிக்காக வேண்டி நாம் முன்னிறுத்த வேண்டும். ரபி பின் சுலைமான் ஒரு தாபியின்கள், ஒரு வலிமார் என்று சொல்லலாம், இறைநேசர். சின்ன வயசுல இருந்து ஆசை, நான் எப்படியாவது ஹஜ்ஜு செய்யணும். ஒவ்வொரு ரூபாயும் சேர்த்து வைப்பாரு ஹஜ்ஜிக்காக. இன்னைக்கெல்லாம் நம்ம அப்படியெல்லாம் சேர்த்து வைக்க தேவையில்லை.
ஒரு உண்டியல்ல ₹1 காயினை போட்டு சேகரிக்கிற அளவுக்குலாம் அல்லாஹ் இன்னைக்கு நம்மள வைக்கல. நல்லாவே எடுத்து வைக்கிற அளவுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர். ரபீ பின் சுலைமான் ஒரே ₹1 கொண்டு போய் வைக்கிறாங்க, சேகரித்து வைக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேருது. ஒரு தொகை சேர்ந்த பிறகு எந்த அமௌண்ட் ஹஜ்ஜிக்கு போவதற்கு வேணுமோ அவ்வளவு அமௌண்ட் சேர்ந்த பிறகு, இப்ப இந்த ஜெனரேஷன்ல சொன்னா குறைஞ்சது ஒரு 5 லட்சம் ரூபாய் கையில இருக்குது, அல்லது ஒரு 8 லட்சம் ரூபாய் கையில இருக்குது. அப்படி கையில வச்சுக்கிட்டு நாம் போக வேண்டும் என்று ரபீ பின் சுலைமான் போறாரு. அந்த காலத்துல மஞ்ச பை இருக்கும்ல, மஞ்ச பையில காயினை எடுத்துட்டு போகும்போது ஒரு வீட்டுல ஒரு ஏழ்மை, சாப்பிடவும் காசு இல்லை, குழந்தைங்கள்லாம் அழுகுது. பார்க்கறாங்க ரபீ பின் சுலைமான், ரொம்ப சிரமத்துல இருக்கிறாங்களே, பிள்ளைங்கெல்லாம் சாப்பிடலையே, என்ன பண்றது? இவருடைய ஆசை எவ்வளவுனா, குழந்தை பிள்ளையில இருந்து ஆசை, எப்படியாவது நான் ஹஜ்ஜை நிறைவேற்றணும். என் ஹஜ்ஜுக்காக வேண்டி நான் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்ச பணத்தை இந்த ஏழ்மையான குடும்பத்தை பார்த்த உடனே எதையும் யோசிக்காம எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்தாங்க சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்கன்னு. நம்ம எல்லாம் கொடுப்போமா? இன்னைக்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணி விசாவோ டிக்கெட்டோ எடுக்க போகும்போது யாராவது ஒரு ஏலக்குமரி நிக்காவுக்கோ அல்லது ஏதாவது ஒரு தேவைக்கு வரும்போது எடுத்து கொடுப்போமா? ரபீ பின் சுலைமான் எடுத்து கொடுத்துட்டாங்க. எப்படி அன்பு மனைவி ஃபாத்திமாவுக்கு ஒரே ஒரு மாதுளத்தை வாங்கிட்டு வந்து கிட்ட வரும்போது அலி ரலியல்லாஹு ஒரு யாசகம் கேட்ட உடனே அலி ரலியல்லாஹு எடுத்து கொடுத்ததுனால அல்லாஹ் அலிக்கு என்னெல்லாம் கொடுத்தா, இந்த உலகத்துல எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். சொர்க்கத்துல நீ என்ன வேணா கேளு, தங்கம், வெள்ளி, வைடூரியம், டைமண்ட், எதை வேணாலும் கேளு, நான் தரேன் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தால. சூரத்து தஹருடைய 2வது சஃபா முழுக்க நம்ம படிச்சோம்னா தெரியும். அது போல கொடுத்துட்டு ரபீ பின் சுலைமான் போயிட்டாங்க. எல்லாம் ஹஜ்ஜிக்கு வராங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்ப நமக்கு நம்ம ஏரியால யாரெல்லாம் போறாங்கன்னு தெரியும். அந்த இடத்துல வரும்போது எல்லாம் ரபீ பின் சுலைமான எதிர்பார்க்கறாங்க. அவர் அங்க காணோம். என்ன ரபீ, எங்க கூட ஹஜ்ஜிக்கு வரலையா? இல்ல இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் இன்னும் தௌஃபீக் செய்யல, அல்லாஹ் நாடுனா நான் ஹஜ்ஜிக்கு வரேன் அப்படின்னு போயிட்டாரு. ஹஜ் எல்லாம் போகும்போது அப்பையிலிருந்து இப்ப வரையும் வழக்கம் என்னன்னா, ஹஜ்ஜிக்கு போறவளை கண்ணியப்படுத்தி நாம் அனுப்பி வைப்பதும் ரசூலினுடைய பழக்கம். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வருடத்துல 62வது வயசுல ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு முதல் ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்ட போது ஹஜ்ஜி செய்யறாங்க. செய்வதற்கு முன்னால் நாயகமும் ஹஜ்ஜி செய்யறாங்க. இருந்தாலும் கூட ஹஜ்ஜிக்கு புறப்படுகிற எல்லாரையுமே கண்ணியப்படுத்தி இவங்க எல்லாம் ஹஜ்ஜிக்கு போறாங்க. அல்லாஹ்வுடைய நேமத், வ அம்மா பி நிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் உனக்கு நேமத்தை கொடுத்தானா நான் செய்யறேன்னு காட்டுன்னு சொன்னா அல்லாஹ். இவங்கெல்லாம் ஹஜ்ஜிக்கு போறாங்க, இவங்ககிட்ட எல்லாம் முசாஃபா வாங்கிக்கணும்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. அது போல ஏதாவது ஒரு கூட்டம் போயிட்டு ஹஜ்ஜிக்கு வந்தாலும் இவங்கெல்லாம் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க, அல்லாஹ்வினால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, இவங்ககிட்ட முசாஃபா வாங்கிக்கோங்க. இது யாருடைய பழக்கம்? ஹஜ்ஜில போறவங்களையும் வந்தவங்களையும் கண்ணியப்படுத்துவதும் மரியாதை செலுத்துவதும் ரசூலுடைய பழக்கம். அதை தான் இன்று நிறைய இடத்தில் செய்ய நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப போன கூட்டம் வந்த பிறகு ரபீ பின் சுலைமான் எல்லாத்தையும் போய் முசாஃபா வாங்குறாரு. ஹஜ்ஜிக்கு போனீங்களே, ஹஜ்ஜி பயணெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சா நம்ம கேட்போம்ல. அப்ப வந்த ஹாஜி சொல்ல வார்த்தை என்ன, ரபீ பின் சுலைமான் நீங்க எங்க கூட தானே இருந்த, புதுசா வந்து நீ எதுவும் கேட்கறியே, நீ நான் ஒரே ஃபிளைட்ல தானேப்பா போனோம். இப்ப நம்ம வானில சொன்னா அவங்க நடந்து போயிருப்பாங்க, இல்லை படகுல போயிருப்பாங்க. இப்போ நம்ம ஒரே ஃப்ளைட்டில் போயிட்டு நம்ம கூட போனவர் வந்து எப்படி பயணம் இருந்துச்சுன்னா நம்ம கிண்டல் பண்ணுறியான்னு கேட்போம். அது போல ரபீ பின் சுலைமான் போய் வந்த ஹாஜிகள்கிட்ட ஹஜ்ஜி பயணம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது நீங்க என் கூட தானப்பா இருந்த அப்படின்னாங்க. இவருக்கு ஒரே ஷாக், ஒரு ஹஜ்ஜிக்கும் போல, ஒன்றும் நடக்கலை. இவர் நினைச்சுக்கினாரு போயிட்டு இவருக்கு எங்கேயோ அடிபட்டுச்சு போல, என்னமோ ஆயிடுச்சு. அடுத்து வந்த ஹாஜி கிட்ட போயிட்டு இந்த ஹஜ்ஜி பயணம்லாம் நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சு, நம்ம கூட அந்த இடத்தெல்லாம் போயிட்டு காபத்துல்லா வித்தன தவாஃப்லாம் செய்தவன், என்ன ரபீ பின் சுலைமான் இப்படிலாம் கேட்கறியே? அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது புதுசா இருக்குது, எதுவுமே பண்ணல. எப்படி 3வது ஒருத்தரை சந்திக்க போறாரு. அந்த ஊர்ல 4 பேர் போயிருப்பாங்கன்னு வச்சுப்போம். கடைசியா ஒருத்தரை சந்திக்க போகும் பொழுது இவர் போய் முசாஃபா வாங்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு மஞ்ச பைய தூக்கி கொடுத்துட்டு, இந்த ரபீ பின் சுலைமான் முஸ்தலிஃபால என்கிட்ட கொடுத்துட்டு ஊருக்கு வந்தவொடனே திரும்பி வாங்கிக்கிற நீ இந்த மஞ்ச பையன் கொடுத்துட்டாரு. இவரு வாங்கிட்டு வந்துட்டாரு. ஒண்ணுமே புரியல என்ன நடந்துச்சுன்னு. நைட்டு தூங்கும்போது அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து சொன்ன வார்த்தை ரபீஹ ரபீ பின் சுலைமான், ரபீஹ ரபீ பின் சுலைமான், ரபீ பின் சுலைமான் லாபம் பெற்று விட்டார், ரபீ பின் சுலைமான் லாபம் பெற்று விட்டார். என்ன லாபம் பெற்றாரு? சின்ன வயசுல இருந்து நியத்து, என் வாழ்க்கை எப்படியாவது ஹஜ் இல்லாம என் மௌத் வரக்கூடாது, நான் எப்படியாவது ஹஜ் செய்யணும், என் ஹஜ்ஜுடைய தௌஃபீக்கை நீ தான் ரப்பே கொடுக்கணும். நியத்தும் பக்காவா இருந்துச்சு. சேமிப்பு ஒவ்வொரு ரூபாவை சேர்த்து வச்சாரு. போன இடத்துல ஒரு யாசகர் கேட்ட உடனே அல்லாஹ்வுக்காக எடுத்து கொடுத்துறாரு தெரியுமா? இந்த அமல் அல்லாஹ் விரும்பிட்டான். ரபீ பின் சுலைமானுடைய தோற்றத்துல அந்த ஊர்ல இருந்து போன எல்லா ஹாஜிகளோடு சேர்த்து ஒரு மலக்கு அல்லாஹ் நியமிச்சான். அந்த ஹாஜிகளோடு இந்த மலக்கும் ஹஜ் செஞ்சுட்டு வந்தாங்க. எந்த பணத்தை இவர் எடுத்து கொடுத்தாரோ அதற்கு பகரமா அல்லாஹ் தன்னுடைய ஹசானால இருந்து மலக்குகள் மூலியமாக ரபீ பின் சுலைமானுக்கு ரிஃப்ளெக்டடா திரும்பி அந்த பணமும் வருது. ரபீ பின் சுலைமான் எழுதுறாங்க வரலாற்றுல, நான் போய் ஹஜ் செஞ்சிருந்தாலும் அந்த அளவுக்கு செஞ்சிருப்பேன்னு தெரியாது, என் தோற்றத்தில் அனுப்பப்பட்ட மலக்கு செஞ்ச ஹஜ் முழுக்க முழுக்க மக்பூலியத் மபரூரியத் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்றார்கள் ரபீ பின் சுலைமான். அப்படி நாம் செய்கின்ற சின்ன நிய்யத்துகள், அல்லாஹ் எனக்கு எப்படியாவது ஹஜ்ஜுடைய தௌஃபீக்க தரணும், அதற்கான நாம் செய்கின்ற சின்ன முயற்சிகள் அல்லாஹ் எந்த அளவுக்கு சவாபு கொடுக்கிறான். நாம் போய் ஹஜ் செய்து விட்டு வந்தால் எதை கொடுப்பானோ அந்த சவாபை அல்ல, நம்முடைய தோற்றத்திலே ஒரு மலக்கை அல்லாஹ் ஹஜ் செய்ய வைக்கிறானா, இதை விட பெரிய பாக்கி என்ன இருக்கும்? அப்ப ஹஜ்ஜிக்கு தயாராக இருக்கின்ற நாம் இப்படிதான் சொல்லணும். இனிமேல் அல்லாஹ் எனக்கும் ஹஜ்ஜி தருவான் அல்ல, நான் நிச்சயம் ஹஜ்ஜிக்கு போவேன், நான் நிச்சயம் காபத்துல்லாவை பார்ப்பேன், நான் காபத்துல்லாவை பார்க்காமல் நான் ரவுதாவுக்கு பக்கத்திலே என் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லாமல் நான் மௌத்தா போக மாட்டேன். பக்காவா நியத்து வச்சோம்னா அல் நியத்து கைரும் மினல் அமல், நாம் செய்கின்ற ஒரு சின்ன நியத்து அமல் செய்வதை விடவும் பெருசுன்னாங்க அருமை நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் அந்த ஹஜ்ஜிக்காக வேண்டி நாம் ஆசை கொள்ள வேண்டும், ஆசை அல்ல பேராசை கொள்ள வேண்டும். நான் ஹஜ் இல்லாமல் மௌத்தா போக மாட்டேன், நான் உம்ரா செய்வேன். நம்ம பார்க்கணும், ஷாஜஹான் தன்னுடைய காதலிக்காக வேண்டி தாஜ்மஹாலை கட்டினாரு. இன்னைக்கு பல லட்சம் பேர் போய் பார்க்கறாங்க. மிஞ்சி போனா எவ்வளவு நேரம் பார்ப்பாங்க அந்த தாஜ்மஹாலை? போட்டோல பார்த்துட்டு தாஜ்மஹாலை போய் ஒரு 5 நிமிஷம் பார்ப்பாங்களாம். பார்த்துட்டா இதுதான் தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா காபத்துல்லாவை பார்த்த யாரும் சொல்ல முடியாது இதுதான் காபத்துல்லா அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவா காபத்துல்லா? பார்த்துட்டே இருக்கணுமே. இங்கிருந்து போனோமா, வந்த ஒவ்வொரு ஹாஜிகளும் பிளைட்ல இறங்கணும்னு நினைப்பாங்களா, அடுத்து எப்ப பிளைட் ஏறுவோம், திரும்ப ஹஜ்ஜிக்கு, திரும்ப உம்ராவுக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய பணக்காரங்க, பெரிய மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு ஹஜ்ஜிக்கு போவாங்க. போய் வந்து செப்பலை கலட்டும் போதே நினைப்பாங்களா இன்னொரு உம்ராவுடைய தௌஃபீக் அல்லாஹ் கொடுக்க மாட்டானா, இன்னொரு உம்ராவுக்கு போக மாட்டானா அப்படின்னு. அந்த காபத்துல்லாவினுடைய பார்வை இருக்குது தெரியுமா, நம்மை அப்படியே மயக்கி விடும் தன் காதலால். பார்த்து கொண்டே இருக்கலாம், பார்த்து கொண்டே இருக்கலாம். அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 120 ரஹ்மத்தை காபத்துல்லாவில் அல்லாஹ் இறக்குவான். அதுல 60 தவாஃபு செய்யறவங்களுக்கும் 40 தொழுகிறவங்களுக்கும் 20 பார்க்கிறவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுப்பான். எனவே ஒரு போட்டோல ஒரு காபத்துல்லாவை பார்த்தா கூட நம்ம நினைக்கிறோம், ரப்பே இந்த காபத்துல்லாவை நீ எப்படி சங்கைப்படுத்தினாயோ அந்த காபத்துல்லாவை என்னை பார்க்க வைத்து நீ சங்கைப்படுத்து. செய்வோமா நியத்து? அதிகமாக ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா மலக்குகள்கிட்ட நான் மனிதனை படைக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது, வைக்கால ரப்புக்களில் மலாய்கத்தி இன்னி ஜாஹிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, நான் உலகத்துல பிரதிநிதியான மக்களை படைக்க போறேன்னு அல்லாஹ் சொல்லும் போது மலக்குகள் சொன்னாங்க, காலு தஜாலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, சண்டையெல்லாம் போட்டுட்டு ரத்தத்தை ஓட்டக்கூடிய இந்த மக்களை யா ரப்பே நீ படைக்க போற? அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் சொன்ன வார்த்தை உங்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு தெரியும். சொல்லி முடிச்சிட்டான். மலக்குகள் இந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்னு சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் செய்ய போறேன்னு சொல்லும்போது நீ இதையா அல்லாஹ் செய்ய போறேன்னு கேட்டாங்க தெரியுமா? அதற்காக வேண்டி அரிஷ சுத்தி தவாஃப் செய்யறாங்க. அரிஷ சுத்திட்டு அல்லாஹ்ட்ட பாவம் பண்ணி கேட்கிறாங்க, ரப்பே நீ வந்து படைக்க போறேன்னு சொன்ன, நான் எக்ஸ்ட்ரா ஒரு கருத்தை சொல்லிட்டேனே, எப்படி நான் சொன்னேன் என் பாவத்தை நீ மன்னிச்சிரு அப்படின்னு அரிஷ சுத்தும் போது அல்லாஹ் மலக்குகளுக்கு கட்டளை இட்டா, என் அரிஷெல்லாம் நீங்க சுத்தாதீங்க, தொருகிற பைத்துல் மஅமூர்
7வது வானத்துல பைத்துல் மாமூர் என்று ஒண்ணு இருக்குது. அந்த இடத்துல போய் தவாப்பு செய்யுங்க. எதற்கு? மலக்குகள் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதற்காக வேண்டி, ஒரு பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வால் காட்டப்பட்டதுதான் பைத்துல் மாமூர். அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் குற்றம் செய்தார்கள், ஒரு சின்ன தவறு செய்தார்கள். அல்லாஹ் பூமிக்கு அனுப்பினான். பூமியிலிருந்து பாவம் மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடம்தான் பைத்துல் மாமூருக்கு அப்படியே சென்டர், வஸ்துல் மகான். இந்த உலகத்தினுடைய ஆக மைய பகுதி என்றால் அது காபத்துல்லா தான். அந்த காபத்துல்லாவை தவாஃப் செய்யுங்கள். அந்த தவாஃபை கொண்டு அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவான். ஹஜ்ஜிக்கு போகின்ற ஹாஜிகள் எல்லாம் முக்கியமான அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும். குறிப்பாக தௌபாவுடைய வாசகங்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய துவாக்களில் எங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும், நம்முடைய மொஹல்லாக்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். ரப்பே, இன்னைக்கு நாங்க இத்தனை பேர் எங்க ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம். ஒரு நாள் நீ ஆக்கணும், எங்க ஊர் முழுக்க வந்து ஹஜ் செய்யணும். அதற்கு நீ தான் தௌஃபீக் தர வேண்டும் என்று ஹாஜிகள் எல்லாம் நமக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். நாம் ஹாஜிகளுக்காக வேண்டி துவா செய்கின்ற வார்த்தை, போகின்ற ஹாஜிகள் ஆரோக்கியத்தோடு நிறைய அமல்கள் செய்கின்ற தௌஃபீக்கை கொடு ரப்பே. இந்த வரலாற்றில் பதிக்கப்பட்ட ஷஆயிருல்லாக்கள், அல்லாஹ்வினுடைய அடையாளங்கள், வமை யுஅத்திம் ஷஆயிரல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அடிச்சுவடுகளை யார் கண்ணியப்படுத்துவாங்களோ ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அதுதான் தக்வாவினுடைய இறையச்சம் என்று சொன்னானே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா. அந்த தக்வாவையும் அந்த ஆஃபியத்தையும் எங்களுடைய ஹாஜிகளுக்கு நீ கொடு என்பதாக நாம் துவா செய்ய வேண்டும். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜினுடைய தௌஃபீக்கையும் நசீபையும் கொடுப்பானாக. ஹஜ்ஜிக்காக வேண்டி புறப்பட இருக்கின்ற எல்லாம் ஹாஜிகளுடைய ஹஜ்ஜியும் அல்லாஹ் பரிபூர்ணமாக்குவானாக, மக்பூலியத்தாக்குவானாக. உலகமெங்கும் திரண்டு வருகின்ற ஹாஜிகளினுடைய ஆஃபியத்தான வாழ்க்கைக்கு ஆஃபியத்தை நசீபாக்கி நிறைய அமல் செய்கின்ற பாக்கியத்தையும் ஹாஜிகளுக்கு கொடுக்க வேண்டும். எத்தனை பேருடைய ஹாஜிகளினுடைய ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்கின்றதோ பரிபூரணம் அடைந்து அவர்களும் ஹஜ்ஜிக்கு சென்று நலமுடன் திரும்பி வருவதற்கான எல்லா விதமான தௌஃபீக்கையும் வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா நிறைவேற்ற வேண்டும். நம்மை ஹஜ் இல்லாமல் அல்லாஹ் மௌத்தாக்க கூடாது. மௌத்திற்கு முன்னால் நாம் ஹஜ் செய்து விட வேண்டும். இந்த நசீபையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும். ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.